வணக்கம். 10 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனினும் டெல்டா மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மழை விட்ட நிலையிலும் பல இடங்களில் வயல்வெளிகளில் நீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் செல்வகுமார், கடலூரிலிருந்து செய்தியாளர் பிரேம் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் கிருஷ்ணகுமார், திருவாரூரிலிருந்து செய்தியாளர் ராஜசேகர், தஞ்சாவூரிலிருந்து குருநாதன் இணைந்திருக்கின்றனர். மேலும் தற்போதைய வானிலை நிலவரம் குறித்த தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து இணைந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. இவர்களுடன் பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் புயல் உருவாவது மீண்டும் தாமதம். இன்று மாலைக்குள் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நகராமல் நின்றிருந்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கியுள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கு 480 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். பெங்கல் புயல் வலுவிழந்து நாளை மறுநாள் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்று கணிப்பு. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையால் வயலில் சாய்ந்த நெற்பயிர்கள். 100 ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை. டெல்டா மாவட்டங்களில் எங்கும் மழை இல்லை. வேளாங்கண்ணி, கோடியக்கரை பகுதிகளில் கடல் சீற்றம். புயல் எச்சரிக்கையால் கடலூரில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தியுள்ள மீனவர்கள் டிராக்டர் மூலமாக எடுத்துச் சென்று கடற்கரையில் நிறுத்தினர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரிக்கும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை மையம். மாமல்லபுரம் அருகே சாலையோரம் அமர்ந்தவர்கள் மீது கார் மோதியதில் 5 பெண்கள் உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்தியவர்கள் மது போதையில் இருந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பாலம் கட்டுவதற்காக கட்டப்பட்டிருந்த சாரம் சரிந்து விபத்து. காயமடைந்த 4 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நான்கு நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது. மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். குரூப் 4 பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஜனவரி மாதம் நடைபெறும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான ஈவி.கே. இளங்கோவனுக்கு உடல்நலக்குறைவு. நுரையீரல் சளி காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிறார். பயிர் பாதிப்பை அதிகாரிகள் உடனே பார்வையிட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உறுதி.
உலக சாம்பியன்ஷிப் செஸ் தொடரில் வெற்றி கணக்கை தொடங்கினார் குகேஷ். 3வது சுற்றின் 37வது நகர்த்தலில் சீனாவின் டிங் லிரேனை வீழ்த்தினார். சிஎஸ்கே அணிக்காக இங்கிலாந்து வீரர் பிளின்டாஃப் பிக்சிங் செய்யப்பட்டதாக ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடி பகீர் குற்றச்சாட்டு. சென்னை அணிக்கு ஆதரவாக நடுவர்களை செட்டிங் செய்ததாகவும் என் சீனிவாசன் மீது விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் பொதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்திருக்கின்றன. கள தகவலுடன் நீராம் செய்தியாளர் ராஜசேகர், தற்போது பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதிகாரிகள் பார்வையிட்டிருக்காங்களா? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைய முன்தினம் அதிகாலை தொடங்கிய மழை என்பது நேற்று இரவு வரை தொடர்ந்து பெய்தது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவான குறுவை நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக இந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல வேதனை அடைந்திருக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் செலவு செய்து கைக்கு பணம் கிடைக்க வேண்டிய நிலையில தற்பொழுது இந்த அறுவடை நேரத்தில் பெய்த கனமழை என்பது நெல் பயிர்களை முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி இருப்பது விவசாயிகளை மிகப்பெரிய வேதனைக்கு அடைய செய்திருக்கிறது. உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை மழை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர். மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் பதவியை மீண்டும் எதிர்பார்த்திருந்த சிவசேனா கட்சியின் தலைவர் ஏக்நாத் ஷிண்டே பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன் என்று சரண்டர் ஆகிவிட்டார். இதன் மூலமாக அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. மகாராஷ்டிராவில் மகாயுதி என்ற கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் 288 தொகுதிகளில் 235 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்தன. இதில் பாஜக மட்டும் 132 இடங்களை கைப்பற்றியது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 57 தொகுதிகளிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இதன் மூலம் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. ஆனால் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. பாஜகவை சேர்ந்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான தேவேந்திர பட்னவிஸை முதலமைச்சராக்க அக்கட்சி திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் முதலமைச்சர் பதவி தனக்கே தரப்பட வேண்டும் என தற்போதைய முதலமைச்சரும் சிவசேனா கட்சியின் தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே கேட்டு வருவதாக கூறப்பட்டது. நிதிஷ்குமார் குறைந்த இடத்தில் வென்றபோதும் முதலமைச்சர் பதவியை தந்த பீகார் ஃபார்முலாவை ஏன் மகாராஷ்டிராவில் அமல்படுத்தக் கூடாது என்று ஷிண்டே தரப்பு கேட்பதாக கூறப்பட்டது. இதனால் பாஜக, சிவசேனா இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மற்றொரு புறம் தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பு வரை தாங்கள்தான் கிங் மேக்கர் என்றும் அஜித் பவார் தான் முதலமைச்சராக வேண்டும் என்றும் அவரது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் கூறி வந்தனர். அதை ஒட்டி மகாராஷ்டிராவின் பல இடங்களில் பேனர்களும் வைக்கப்பட்டன. தனக்கு எப்படியும் கிடைக்காது என்றதும் முதலமைச்சர் பதவியை தேவேந்திர பட்னவிஸுக்கு வழங்குவதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அஜித் பவார் கூறிவிட்டார். ஏற்கனவே பாஜக வசம் 132 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அஜித் பவார் வசம் 41 எம்எல்ஏ